வணக்கம் நண்பர்களே. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, எல்லாமே நெகட்டிவ் சைட்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 50 பாருங்க கிட்டத்தட்ட ஒரு 207 பாயிண்ட்டு நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. காலையில ஓப்பன் பண்ணதுக்கு சின்னதா ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம்ல போனது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பெரிய ஒரு டவுன்ஃபாலு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ரெக்கவரி குடுத்தது. கிட்டத்தட்ட ஒரு 12 மணிக்கு மேல ரெக்கவரி குடுத்து, நல்ல ஒரு 2 மணி வரைக்கும் நல்ல ஒரு அப் ட்ரெண்ட்ல தான் போயிருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, திருப்பி ஒரு டவுன்ஃபாலு. டவுன்ஃபால் வந்து ஃபைனலா நெகட்டிவ் சைட்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா, ஒரு 537 பாயிண்ட்டு நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபினான்ஷியல் சர்வீஸு, ஆட்டோ, மெட்டல், எனர்ஜி, எஃப்எம்சிஜின்னு சொல்லி மோஸ்ட்லி எல்லா இண்டிசஸுமே நெகட்டிவ் சைட்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 1% வரைக்கும் நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸ்மால் அண்ட் மிட் கேப்லாம் பார்த்தீங்கன்னா, 1.5% மேல நெகட்டிவ்ல இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நியர்பை 1% நியர்பை நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. இது என்ன காரணம்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியா மேல காஷ்மீர்ல தாக்குதல் நடந்ததுல, அந்த ஒரு இதனால பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து ரெடி டூ வார் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் போயிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு நியூஸ் இம்பேக்ட்னால பார்த்தீங்கன்னா, சப்போஸ் வார் ஸ்டார்ட் ஆயிடுமோ அப்படிங்கிற ஒரு ஃபியர்னாலே பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஒரு டவுன்ஃபால்ல போயிடுச்சு. இதுல வந்து அன்னைக்கு வெள்ளிக்கிழமை மட்டும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 7,50,000 கோடி வந்து மார்க்கெட் கேப் இழந்துருச்சு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. பட் பெரிய அளவுக்கு சேலிங் ப்ரெஷர் இல்ல. ஒரு 207 பாயிண்ட் இதுக்கே பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு ஒரு பெரிய டவுன்ஃபால் ஆயிருக்கு. இது கன்டினியூஸா இருந்ததுன்னா இன்னும் அதிகமாயிருக்கும் அப்படிங்கிற மாரி தான் சொல்லியிருக்காங்க. அதே ரெக்கவரி ஆனதுனால 7,50,000 கோடி அப்படிங்கிறாங்க. அப்படியே சப்போஸ் ரெக்கவரி ஆகல அப்படின்னா, இன்னும் ஃபர்தரா ஒரு 10,00,000 கோடிக்கு மேல கூட போயிருக்கும் அப்படிங்கிற மாரி தான் சொல்லியிருக்காங்க. இதுல என்ன ஒரு பியூட்டின்னா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எஃப்ஐஐ அண்ட் டிஐஇ போத் ஆர் வந்து பார்த்தீங்கன்னா, பையிங் சைடு தான் இருக்காங்க. எஃப்ஐஐ பாருங்க 2,952 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. டிஐ பார்த்தீங்கன்னா, 3,539 கோடிக்கு பையிங் சைடு தான் வந்திருக்காங்க. 2 பேருமே பையிங் சைட்ல இருந்துமே மார்க்கெட் டவுன்ஃபால் ஆயிருக்கு. அது என்ன காரணம்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரீட்டெயிலர்ஸ் தான் அதிகமா சேல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா சப்போஸ் வார் வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயத்தினாலேயே வாட் எவர் ப்ராஃபிட் இருந்தாலும் சரி, நெகட்டிவ் லாஸ்ல இருந்தாலும் சரி, ஆ வித்துட்டு வெளில வந்துருவோம் அப்படிங்கிற இதில அவங்க பாட்டுக்கு என்ன பண்ணிட்டாங்க, வித்துட்டு வெளில வந்துட்டாங்க. ஸோ அந்த ஒரு இம்பேக்ட் தான். மற்றபடி வேற எதுவுமே கிடையாது. ஏன்னா இவங்க வந்து கன்டினியூஸா இப்போ வந்து லோ பிரைஸ் இருக்குங்கிறதுனால, இவங்க வந்து எஃப்ஐயும், டிஐயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பை பண்ணிட்டே இருக்காங்க. எஃப்ஐ இப்போ அதிகமாவே ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நியர் டூ 1 வீக் வந்து பார்த்தீங்கன்னா, கன்டினியூஸா பை சைடு தான் இருக்காங்க. அது என்ன காரணம்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு சீப்பர் ப்ரைஸா வந்துருச்சு. அதனால கரெக்ட்டா அவங்க பை பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ இது வந்து ஓவர் வேல்யூன்னு அவங்களுக்கு தெரியும்போது, ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து சேல் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. கன்டினியூஸா சேலிங் சைட்ல வந்துட்டாங்கன்னா, அதனால மார்க்கெட் டவுன்ஃபால் ஆக ஆரம்பிக்கும். ஸோ எஃப்ஐ பாசிட்டிவ் சைடு இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இந்த ஒரு நியூஸ் எதுவுமே இல்ல அப்படிங்கும்போது ஃபர்தரா பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் அதிக அப் ட்ரெண்ட் போறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதில என்னன்னா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு யுஎஸ் மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பாசிட்டிவ் சைட்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஏஷியன் மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பாசிட்டிவ் சைட்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஹாங்செங் பார்த்தீங்கன்னா, ஒரு 70 பாயிண்ட் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஷாங்காய், நிக்கிலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 666 பாயிண்ட் பாசிட்டிவ்ல நல்லாவே க்ளோஸ் ஆயிருக்கு. அதேமாரி யூரோப்பியன் மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. டாக்ஸ் 177, எஃப்டிஎஸ்சி 7 பாயிண்ட்டு, சிஎஸ்சி 33 பாயிண்ட்டுங்கிற இதில நல்ல ஒரு பாசிட்டிவ் சைடில் தான், பெரிய அளவுக்கு இல்லைனாலும் ஓகே பாசிட்டிவ் சைடில் க்ளோஸ் ஆயிருக்கு. யூஎஸ் மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, நாளைக்கு பாசிட்டிவ்ல ஓப்பன் ஆகிறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த நியூஸ் ஒன்லி தான். இப்போ இந்த நியூஸ் இம்பேக்ட்னால தான் பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை இறங்கிடுச்சு. இல்லைன்னா ஃபர்தரா ரேலி கொடுத்து மேலே ஏறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சு. இந்த ஒரு நியூஸ் இம்பேக்ட்னால இறங்கியிருக்கு. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு பாசிட்டிவ் சைடு தான் ஓப்பன் ஆகிறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கிஃப்ட் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 132 பாயிண்ட் பாசிட்டிவ் சைடில் தான் இருக்குது. சிங்கப்பூர்ல ட்ரேட் ஆகிற கிஃப்ட் நிஃப்டி. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் கேப் அப்பில் கூட ஓப்பன் ஆகிறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம். அதுமாதிரி கோல்டு ரேட் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஸ்டேபிளாக இருக்குது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, 22 கேரட் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 9,002ங்கிற ரேஞ்சில் இருக்குது. 24 கேரட் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா, 9,821 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது. கோல்ட கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிடர் பண்ணுங்க. இது ஃபர்தரா 10,000 தாண்டுறதுக்கும் அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதுலேருந்து ஒரு 15% வந்து அப்ல போகிறதுக்கும், அதாவது நியர் டூ 11,300, 11,500 வரத்துக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஃபர்தர் ரேலி இருக்கிறத பொறுத்து. அதுக்கப்புறம் கரெக்ஷன் வரும். பட் பெரிய அளவுக்கு கரெக்ஷன் வராது. சின்னதா தான் கரெக்ஷன் வரும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் கோல்ட பிசிக்கலா வாங்க பாருங்க. அப்படி இல்லைன்னா டிஜிட்டலாவாவது கோல்டு பீஸா வாங்கி வச்சுக்கிங்க. ஃப்யூச்சர்ல இது நல்லாவே ஒரு பெரிய
உங்களோட போர்ட்ஃபோலியோ நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டமாக கொடுக்குறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்கா இருந்தாலும் இறங்கவே மாட்டேங்குது, அப் ட்ரெண்டில் போயிட்டே இருக்குது. ஸோ கோல்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிடர் பண்ணிகிட்டே இருங்க. இதில் வந்து இன்றைக்கி கொஞ்சம் ஆக்சிஸ் பேங்கோட குவார்ட்டர் ரிசல்ட் என்னென்னு பார்த்துடலாம். இந்த Q4 ரிசல்ட்டில் நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா இயர் ஆன் இயரில் கிட்டத்தட்ட ஒரு 1% வரைக்கும் உயர்ந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இயர் ஆன் இயரில் நெட் ப்ராஃபிட்டு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து பார்த்திங்கன்னா 6% வரைக்கும் உயர்ந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா இயர் ஆன் இயரில். ஸோ ஆக்சிஸ் பேங்க் பார்த்திங்கன்னா ஒரு மாட்ரேட் ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க. பிஃபோராக பார்த்திங்கன்னா HDFC பேங்க்கும் சரி, ICICI பேங்க்கும் சரி நல்ல ஒரு மாட்ரேட் ரிசல்ட் தான் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி இதை பார்த்தீங்கன்னா இப்போது ஆக்சிஸ் பேங்க்கு நல்ல ஒரு இதாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் மார்க்கெட் இதை எப்படி அசெப்ட் பண்ணுதுங்கிறத. அடுத்து டெக் மஹேந்திரா பார்த்தீங்கன்னா இந்த Q4 ரெவென்யூ வந்து பார்த்திங்கன்னா 0.7% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து குவார்ட்டர் அண்ட் குவார்ட்டரில். நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா 18.7% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுவும் பார்த்திங்கன்னா குவார்ட்டர் அண்ட் குவார்ட்டரில் தான். டிவிடெண்டாக ₹30 கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஆக்சிஸ் பேங்க் வந்து பார்த்திங்கன்னா டிவிடெண்ட் வந்து ₹1 கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்தது சியன்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த Q4 ரெவென்யூ வந்து டவுன் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 0.9% வந்து டவுனில் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா 39.3% வரைக்கும் நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லை டிவிடெண்டாக ₹14 வந்து கொடுக்குறான்னு சொல்லியிருக்காங்க. ₹14 கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அடுத்தது SBI லைஃப் வந்து பார்த்திங்கன்னா நெட் ப்ரீமியம் இன்கம் வந்து பார்த்திங்கன்னா 5% வரைக்கும் டவுன் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இயர் ஆன் இயரில். அதேமாதிரி நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா 0.37% வந்து அப்பில் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுவும் இயர் ஆன் இயரில். ஸோ இதில் வந்து ப்ரீமியம் வந்து டவுன் ஆகிருக்கு, ப்ரீமியம் இன்கம் வந்து டவுன் ஆகிருக்கு, நெட் ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஒன்று ப்ளஸில் இருந்தால் ஒன்று மைனஸில் இருக்குது. ஸோ பார்ப்போம் எப்படி எடுத்துக்குதுங்கிறத பார்த்துக்கலாம். அடுத்தது லாரஸ் லேப் வந்து பார்த்திங்கன்னா Q4 ரெவென்யூ வந்து பார்த்திங்கன்னா 19.5% வரைக்கும் அப்பில் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட டபுளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது பிஃபோராக பார்த்திங்கன்னா 76 கோடியாக இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 234 கோடி வந்து ப்ராஃபிட் வந்து வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் டபுள் 3 மடங்கு லாபம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ லாரஸ் லேபுக்கு இது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. ஸோ இது வந்து நாளைய மார்க்கெட்டில் நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் போகிறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்தது L&T டெக் வந்து பார்த்திங்கன்னா Q4 ரெவென்யூவில் வந்து பார்த்திங்கன்னா ரெவென்யூ வந்து 12.4% வரைக்கும் நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுமாரி ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா 3.5% வரைக்கும் டவுனில் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா குவார்ட்டர் அண்ட் குவார்ட்டரில் அவங்க L&T டெக் வந்து சொல்லியிருக்காங்க. டிவிடெண்டாக ₹38 கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் ரெவென்யூ அப்பில் போயிருக்கு, இன்னொரு பக்கம் ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் டவுனில் வந்துருச்சு. ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா L&Tல இப்போ டெக்னாலஜி செக்டர் எல்லாமே கொஞ்சம் டவுன் சைடில் தான் போயிட்டுருக்கு. ஸோ இதில் வரத்துக்கு இது கொஞ்சம் மாட்ரேட் ரிசல்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஐடி செக்டர் எல்லாமே இப்போதைக்கு கொஞ்சம் மாட்ரேட் ரிசல்ட் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதையும் அதுமாரி தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். SBI கார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா Q4 ரெவென்யூ வந்து 7.5% வரைக்கும் நல்ல ஒரு அப்பில் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இயர் ஆன் இயரில். நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா 19.4% டவுனில் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது கொஞ்சம் ஒரு பேட் நியூஸாக தான் இருக்குது. பட் இப்போ SBI கார்டு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரேலி கொடுத்து மேலே ஏறிட்டே இருக்குது. ரீசெண்ட்லி 914, 920 வரைக்கும் தொட்டுடுச்சு. ஸோ இது ஒரு சின்ன ஒரு டவுன்ஃபால் வந்திருக்கும். இது இன்னும் ஃபர்தராக ஏறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இன்னைக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.